ராஜாக்களை திருப்பிக் கொள்ளுங்க. 4வது அதிகாரம் 8லிருந்து 10 முடிய உள்ள வசனங்களை ஆமை சோத்திரம். போன வாரம் நம்ம வாசித்து அது தியானித்தோம். ஆமை சோத்திரம். அப்போ சுனேமியால் ஆமை சோத்திரம் அந்த தேசத்தில் பட்டணத்தில் ஒரு கனம் பொருந்திய ஸ்திரீ ஆமை சோத்திரம் அங்கு ஊழியம் செய்யும்படி கடந்து வருகிற எலிஷாங்கிற அந்த தேவ மனுஷனை பார்த்து அவளை வருந்தி அழைத்து அவர் வரும்போதெல்லாம் தன் வீட்டிலே அவன் இளைப்பாறும்படியாகவும் உண்ண ஆகாரத்தை கொடுத்து கனப்படுத்தி அனுப்பி வைத்திருந்தாள். அதை தொடர்ந்து அவருக்காக ஒரு சிறிய வீட்டை ஒரு அறையை கட்டுவோம் என்று சொல்லி அறையை கட்டினால் அங்கு வரும்போதெல்லாம் அவர் தங்கி கடந்து போனார். ஆமை சோத்திரம். அங்கு ஒரு கட்டில் போடப்பட்டிருந்தது, மேஜை போடப்பட்டிருந்தது, நாற்காலி போடப்பட்டிருந்தது, ஒரு குத்துவிளக்கு வைக்கப்பட்டிருந்தது. அதை தொடர்ந்து சில சம்பவங்கள் காரியங்கள் நடந்தது. அதை குறித்து ஆமை சோத்திரம் போன வாரத்திலே காரியங்களை விரிவாய் பார்க்க ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா. சரி, இந்த நாட்கள் அந்த கட்டளை குறித்து பார்க்கணும்னு சொல்லி பார்த்தோம், சமயம் இல்லை. அதனால கர்த்தர் சித்தமானால் இந்த வாரத்தில் பார்க்கலாம் என்று சொல்லி இருந்தோம். அதனால இந்த நாட்களில் சமயத்துக்கு ஏற்றவாறு இந்த 4 காரியங்களை குறித்து சிந்திக்க ஆவியானவர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரைட், முதல் காரியமாய் ஆமை சோத்திரம் அங்கு கட்டில் போடப்பட்டிருக்கு. அந்த அறை வீட்டில் என்ன இருக்கு? அந்த சிறிய அறை வீட்டை நான் சபைக்கு ஒப்பிட்டு பேசினேன், சபைக்கு ஒப்பிட்டு சொன்னேன். இந்த சபைக்குள்ளதான் இந்த அனுபவங்கள் நமக்குள்ள என்ன பண்ணணும்? காணப்படணும். ஆமை சோத்திரம். அந்த சின்ன அறை வீட்டை கட்டினதை போல நாமும் கர்த்தருக்காய் பிரயாசப்பட்டு எதையாயிலும் என்ன பண்ணணும்? செய்யும். கர்த்தர் நல்லவராக இருக்கிற ஒரு ஆலயம் கட்டுறாங்களா, ஒரு சபையை கட்டுறாங்களா, ஒரு ஊழியத்தின் காரியங்களா, நம்முடைய பங்களிப்பை அங்கே கொண்டு போய் சென்று அதில் நம்ம என்ன பண்ணணும்? ஈடுபட்டு கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில் அது நன்மை மேன்மையை கொண்டு வரும். அந்த சோத்திரம் கனம் பொருந்திய ஸ்திரீ ஆமை சோத்திரம் கர்த்தருடைய காரியங்களுக்காக ஆமை சோத்திரம் மேல் வீட்டிலே ஒரு சின்ன அறையை கட்டினதை பார்க்கிறோம். அவள் பிரயாசப்பட்டதை பார்க்கிறோம். தனக்காய் பிரயாசப்படலை, கர்த்தருடைய காரியங்களுக்காய் பிரயாசப்படுகிறதை பார்க்கிறோம். அதற்குரிய பிரதிபலனையும் அவளுடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்கிறதையும் அவள் ஆசீர்வதிக்கப்படுகிறது, அவள் மேன்மை அடைகிறதை பார்க்கிறோம். சரி, அதுல ஒரு கட்டளை தான் அங்கு போடப்பட்டு இருக்கிறது. அந்த சின்ன அறை வீடை நாம் சபைக்கு ஒப்பிட்டு சொன்னோம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமை சோத்திரம். அதிலே நாம் தங்கி தாபரிக்கிறோம், அங்கு தேவனை தொழுது கொள்கிறோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அவள் பிரயாசப்பட்டதை போல, அவள் தன்னுடைய பொருளாதாரத்தை அதற்கு நேராய் கொண்டு வந்ததை போல நாமும் கர்த்தருடைய காரியங்களுக்காக, கர்த்தருடைய திருச்சபைக்காக, அதனுடைய வேலைகளுக்காக நாமும் பிரயாசப்படணும், நாமும் கொண்டு வரணும். அது நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய சந்ததிக்கும் நம்முடைய எதிர்காலத்திற்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. சரி, அதுபோல அவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் சொல்றதை போல நம்முடைய ஜீவியம் எல்லா பகுதியும் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். ஊழியக்காரர்கள் மாத்திரமல்ல, உடன் ஊழியர்கள் மாத்திரமல்ல, விசுவாசிகள் நாம் தான் இயேசுவுக்கு என்னவா இருக்கிறோம்? சாட்சிகளா இருக்கிறோம். இயேசுனா யாருன்னு உங்களுக்கு தெரியாது. புறஜாதிகள் நம்மளோடு பழகிறவங்களுக்கு நம்முடைய வாழ்க்கை சாட்சியா இருக்கும். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அதனால சோத்திரம் நமக்குள் அந்த இரட்சகருடைய பரிசுத்தத்தை என்ன பண்ணணும்? விளங்க பண்ணும்போது நம் மூலியமாய் தேவனுடைய நாம என்ன பண்ணணும்? மகிமைப்படும். அப்ப புறஜாதிகள் நம்மளை பார்த்து என்ன பண்ணணும்? இவர்கள் பரிசுத்தவான்கள் என்று சொல்லத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையின் ஜீவியத்திலே அந்த அனுபவத்திற்குள்ளே நாம் கடந்து போகணும். பரிசுத்தத்தை பேணி காக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. சரி, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பும் பரிசுத்தத்தை காத்து கொண்டதை பார்க்கிறோம். தேவன் கூட இருக்கிறார்ங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ள வந்துட்டாலே போதும், அந்த பரிசுத்த ஜீவியத்தை என்ன பண்ணலாம்? காத்து கொள்ளலாம். ஆனால் அதற்கு மாறாய் அவனுக்கு பழிச்சொல்லு தான் வருது. ஆமை சோத்திரம். அதற்கு சிறை தண்டனை தான் வருது. ஆனா சோத்திரம் அதையெல்லாம் சகித்து கடந்து போனதற்கு பின்பதாய் கர்த்தர் ஒரு உயர்வை மேன்மையை என்ன பண்ணார்? கட்டளையிட்டார். அப்ப அவருடைய வாழ்க்கையில தேவன் கூட இருக்கிறார்ங்கிற ஒரு உணர்வு வந்ததுனால அந்த உணர்வுக்குள்ள ஜீவித்த அந்த தேவ மனிதன் பரிசுத்தத்தை காத்து கொண்டதை போல, சாட்சியின் ஜீவியத்தை காத்து கொண்டதை போல நாமும் நம்மளோடு கர்த்தர் இருக்கிறார் என்கிற நம்ம அருகாமையில தான் என்ன பண்ணுகிறார்? மல்கியா புஸ்தகத்தை எடுத்து வாசிப்பீர்கள். ஆனால் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் என்ன பண்ணுவார்கள்? அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. மல்கியா 3:16. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொள்வார்கள். அப்ப நீங்க ஒருவரோடு ஒருவர் பேசுறீங்க பத்தியா? கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளா இருக்கிறீங்க. நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க. ஆமென் சோதரன். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் என்ன பண்றோம்? பேசிக் கொள்ளும் பொழுது கர்த்தர் கவனித்து கேட்பார். ஆமா, மூணாவதா ஒருத்தர் இருக்கிறாரு. கர்த்தர் கவனித்து கேட்பாராம். நீங்க ஒரு விசுவாசித்தையோ இல்ல மற்றவரிடத்திலேயோ ஒரு காரியத்தை பேசும்போது நீங்க என்ன பேசுறீங்க அப்படிங்கறதை குறித்து கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புத்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க பேசுனது எல்லாத்தையும் அவர் எழுதி வச்சிருவார்.
அவர் ஞாபக புஸ்தகத்தை வைத்திருக்கிறார். ஆமை சோத்திரம். அந்த ஞாபக புஸ்தகத்தை வச்சிருக்கிறார். அதில் எழுதி வைத்திருப்பாரு. சோத்திரம் தேவைப்படும் போது திருப்புவார். திருப்பும் போது நன்மையா இருந்தா நமக்கு ஆசீர்வாதம், தீமையா இருந்தா பாதிப்பு உண்டாகும். சோத்திரம். எஸ்தருடைய காலத்துல கூட சோத்திரம் அங்கே மொர்தெகாய் சோத்திர ராஜாவை தப்புவிக்க முடியாய் சோத்திர 2 பேர் என்ன பண்ணிடுவான், கொலை பண்ணணும்னு முயற்சி எடுத்துருவான். அதை சோத்திர மொர்தெகாய் என்ன பண்ணுவார், சொல்லி ராஜா தப்பிடுவார். அதை அப்படியே ஞாபக புஸ்தகத்தில் என்ன பண்ணிடுவாங்க, எழுதி வச்சிருவாங்க. ஆனா மொர்தெகாய்க்கு அதுக்குரிய நன்மை செய்யலை. ஒரு காலம் வருது. காலம் வரும்போது ராஜாவுக்கு தூக்கம் வரல. சரிப்பா அந்த புஸ்தகத்தை எடுத்துடுவாங்க, அதை படிச்சு பார்ப்போம் என்ன நடந்துச்சு கடந்த காலங்கள்ல அப்படின்னு. அப்படி படிச்சு வரும்போது அந்த ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வச்சிருந்ததுனால மொர்தெகாய் இப்படி ஒரு நன்மையை ராஜாவுக்கு என்ன பண்ணியிருக்கிறார். அப்ப அவருக்கு ஏதாவது சன்மானம் கொடுக்கப்பட்டிருக்கா, அவருக்கு ஏதாவது நன்மை கொடுக்கப்பட்டிருக்கா, ஒன்றுமில்லை. உடனே என்ன பண்ணுவான், சோத்திரம் அதுக்குரிய நம்ம சம்பவங்கள் காரியங்கள் வரும். அப்ப அதுக்குரிய நன்மை என்ன ஆகுது, வந்து சேரு. அது போல நம்ம சோத்திரம் நம்ம செய்யற செயல்களா இருக்கட்டும், பேசுகிற வார்த்தையா இருந்தாலும் தேவன் பக்கத்துல தான் இருக்கிறார், ரொம்ப தூரமா இல்ல. நீங்க பேசுகிறத எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணுவார், அழகாய் கேட்பார், பதிவு பண்ணி வைப்பார். நன்மையா இருக்குமானால் பின் நாட்கள் அது மேன்மையாய் வந்து சேரும். அல்லேலூயா. தீமையா இருக்குமானால் ஆமை சோத்திரம் அதற்குரிய பிரதிபலனும் நமக்கு தீமையா வந்து சேரும். அதனால ஒருவரோடு ஒருவர் பேசும்போது ஜாக்கிரதையா பேசுங்க. பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ஆண்டவர்ங்கிறதை ஒரு நாள் ஒருபோது என்ன பண்ணிடாதீங்க, மறந்துடாதீங்க. மல்கியா 3:16 தெளிவா சொல்லுது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் பேசும் பொழுது ஆமை சோத்திரம் அவர் என்ன பண்ணுவார், கூட இருந்து உற்று கவனித்து கேட்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஆமை சோத்திரம். அதனால அந்த தெய்வ பயத்தோடு நாம் ஜீவிப்போம். நம்முடைய வார்த்தைகளிலே கவனம் செலுத்துவோம், நம்முடைய ஜீவியத்திலே கவனம் செலுத்துவோம், அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம். புறஜாதிகளுக்கு மத்தியிலே நல்ல சாட்சி உள்ளவர்களாய் ஜீவிப்போம். அது தேவனுக்கு நல்ல மகிமையை கொண்டு வந்து சேர்க்கும். அல்லேலூயா. சரி போகட்டும். அதை தொடர்ந்து தான் சோத்திர ஒரு அறைவிடை கட்டி இந்த பகுதியெல்லாம் செய்யப்படுது. சரி கட்டில குறித்து இன்னைக்கு பார்ப்போம். நேரம் இல்லை, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த கட்டலுங்கிறது நம்ம சோத்திரம் இளைப்பாறுதல் என்று சொல்லி ஆமை சோத்திரம் சில வரிகளை சொல்லி நான் போன வாரத்தில் கடந்து போனேன். ஆமை சோத்திரம் அதை குறித்து கொஞ்சம் ஆழமாய் நாம் பார்த்து நாம் முடிக்க போகிறோம். கட்டில் ஆமை சோத்திரம் அதை விட்டு இளைப்பாறுதல். யாத்ரா புஸ்தகம் ஆமை சோத்திரம் 33:14 வாசிங்களே. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு முன்பதாக போய் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். இளைப்பாறுதல்னா என்ன, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, பகலெல்லாம் உழைச்சிட்டு ஆமை சோத்திர களைப்புல நம்ம படுத்து சோத்திரம் நிம்மதியான ஒரு உறக்கத்திற்குள்ள போறோம் பார்த்தீங்களா, ரெஸ்ட் எடுக்கிறோம் பார்த்தீங்களா. ஆமை சோத்திரம் அது எவ்வளவு இன்பமா இருக்கிறது. ஆமை சோத்திரம் அந்த இளைப்பாறுதல் எப்படி நம்ம கடுமையா உழைச்சு ஆமை சோத்திர இரவு வேளை உணவு முடித்து அந்த படுக்கைக்குள்ள இளைப்பாறுதலுக்குள்ளே போகிறது போல நம்முடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள், அத்தனை பிரச்சனைகள் கர்த்தர் மாற்றி ஒரு இளைப்பாறுதலுக்குள்ள அப்படின்னா ஒரு சமாதானத்திற்குள்ள கர்த்தர் நம்மளை கொண்டு செல்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அதற்கு முன்பதாக அந்த இளைப்பாறுதலுக்கு முன்பதாக அவர் சொல்றார், நான் உங்களுக்கு முன்னால சென்று நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை என்ன பண்ணுகிறேன், தருகிறேன். அப்ப ஆண்டவர் நமக்கு முன்னால போகணும். எல்லா விஷயங்களில் யார் போகணும், தேவன் நமக்கு முன்பதாய் கடந்து போகணும், நாம் அவருக்கு பின்னால கடந்து போகணும். அவர் நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். நானே நல்ல மேய்ப்பன். ஆமை சோத்திரம். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காய் தன் ஜீவனையும் கொடுப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்காய் ஜீவனையும் கொடுத்து கடந்து போயிருக்கிறார். அந்த நல்ல மேய்ப்பன் முன்னே கடந்து போகும்போது நாம் செம்மறி ஆடுகளாய் அவர் பின்னே கடந்து போவோமானால் நம்மளை அவர் இளைப்பாறுதலுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வலது இடது என்ன பண்ணக்கூடாது, சாயக்கூடாது, பச்சையாத்தான் இருக்கும். மேய்ப்பர்கள் சோத்திரம் நம்ம ஊர்ல மேய்க்கிற மேய்ப்பர்கள் வேற. இஸ்ரவேல்ல மேய்க்கிறவர்கள் எப்படி போடுவாங்கன்னா, அவங்க கையில ஒரு தடி இருக்கும், ஒரு கோல் இருக்கும். அவங்க சோத்திரம் ஆட்டு மந்தையை திறந்து விட்டாங்கன்னா அது செம்மறி ஆடு. இங்க இருக்கிற செம்மறி ஆடு மாதிரி இருக்காது, அது வேற. ஆமை சோத்திரம் முடி என்ன இருக்கும், சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். அந்த முடியெல்லாம் அதை விற்பாங்க. முடியை எடுத்து ஆமை சோத்திரம் வருஷத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணுவாங்க, முடியெல்லாம் எடுத்து அதில் சட்டைகளை எல்லாம் தப்பாங்க. அது சொல்கிறேன், அது ஒரு வியாபாரமாக இருக்கும். அந்த செம்மறி ஆடுகள் மேய்ப்பன் போரார் வச்சுக்கல முன்னால அப்படியே 1/1 ஏன்னா என்ன பண்ணும், அந்த மேய்ப்பனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாலே போகும். அந்த மேய்ப்பன் போய் எந்த இடத்துல மேய வர்றாரோ அந்த இடத்துல தான் அந்த என்ன பண்ணும், செம்மறி ஆடுகள் மேயும். இதற்கிடையில எவ்வளவு பச்சையா இருந்தாலும் சரிதான், பசபசேன்னு இருந்தாலும் சரிதான், அதுக்கு ஏற்ற ஒரு ஆகாரம் இருந்தாலும் அது என்ன பண்ணாது, மேயாது. வெள்ளாடு பாருங்க, பச்சையை பார்த்துட்டா வேலியை தாண்டி இருப்பாங்க. இங்க இருக்கிற செம்மறியாடு அப்படித்தான் தெரியுது, சோத்திரம் வெள்ளாடு அப்படித்தான் தெரியுது. ஆனா இஸ்ரவேல்ல இருக்கிற ஆடுகள் அப்படி அல்ல. ஆமை சோத்திரம் மேய்ப்பன் எந்த இடத்துல கொண்டு போய் விடுகிறாரோ அது வரைக்கும் வலது இடது சாயாதபடி அது பின்னால என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும்,
போய்க்கொண்டே இருக்கும். எந்த இடத்துல மேய விடுகிறாரோ அந்த இடத்துல மேய். சரி, இது போலதான் நம்முடைய மேய்ப்பன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பதாய் என்ன பண்ணுகிறார்? கடந்து போகிறார். வலது இடது நம்மளை திசை திருப்பும்படி சாத்தான் பல வழிகளை என்ன பண்ணுவான்? காமிப்பான். ஆண்டவர் இதை புசிக்காதேன்னு சொல்லியிருப்பார், இதை செய்யாதேன்னு சொல்லியிருப்பார். ஆனா அதை புசிக்க முடியாது, அதை செய்ய முடியாது. அதற்கேற்ற காரியங்களை ஆவலா என்ன பண்ணுவான்? நமக்கு முன்னால கொண்டு வந்து காண்பித்து வழிவிலக பண்ணுவான். ஆனாலும் நாம் என்ன பண்ணக்கூடாது? வலது இடது சாயாதபடிக்கு இரட்சகர் இயேசுவை முன்னே வைத்து நாம் பின்னே கடந்து போகிறவர்களாய் இருக்கணும். அல்லேலூயா. வழிவிலக பண்ணுகிறது சத்துருடைய வேலை. அவன் நித்தம் நித்தம் செய்வான், அதுதான் அவனுடைய வேலை. ஆனா நமக்கு முன்னால அவர் வசனத்தை கொடுத்திருப்பார், வார்த்தைகளை கொடுத்திருப்பார், சத்திய உபதேசங்களை கொடுத்திருப்பார். அப்படி நமக்கு முன்னால் அவர் கொடுத்து போகிறபடினால ஆமை சோத்திரம் அதை நாம் பிடித்து கொண்டு அதற்கு பின்னே நடக்கிறவர்களாக இருக்கணும். சாத்தான் எந்த ரூபத்திலே நம்மளை வஞ்சிக்கும்படி அவன் சோத்திரம் அவன் வலைகளை விரித்தாலும் அவைகளில் சிக்கிக்கொள்ளாதபடி வலது இடது என்ன பண்ணக்கூடாது? சாயக்கூடாது. சினிமா பார்க்க கூடாதுன்னா சினிமா பார்க்க கூடாதா? சோத்திரம் யாரும் இல்லாத நேரமா பார்த்து சோத்திரம் வீட்டில் டிவி ஆன் பண்ணி என்ன பண்ணக்கூடாது? சினிமா பார்க்க கூடாது. ஒருத்தர் சோமனை போயிருந்தேன். ஒருத்தருக்கு சோமனை போனா சோத்திரம் ரொம்ப சின்சியரா போன்ல இருந்தார். சரி என்னடான்னு போய் பார்த்தா சினிமா படம் ஓடிக்கிட்டு இருக்கு. உள்ள நான் வீட்டுக்குள்ள 2 ரவுண்டு அடிச்சுட்டு வந்துட்டேன். தெரியல யார் வந்தாருன்னே தெரியல. நான் நினைச்சேன் எல்லா பொருளையும் அள்ளிட்டு கூட போயிடலாம் போலக. சோத்திரம் இவர் தான் சோத்திரம் ஒரு ஜான் கேப் தான் சோத்திரம் சின்சியரா. நானும் பக்கத்தில் போய் ரொம்ப க்ளோஸடா 1 இன்ச்சு கேப்பில் தான் நிற்கிறேன். என்னையே பார்க்கல. சோத்திரம் அந்த சினிமா என்ன பண்ணியிருக்கு? அவர் கண்ணை கவி பிடிச்சிருக்கு. சோத்திரம் அப்புறம் அப்படி இருந்துச்சு. பார்த்தா எப்படி சினிமா பார்த்தா எப்படி பரலோகம் போறது? பரலோகம் போக முடியாதே. அதனால சோத்திரம் இவைகளுக்கு தப்பி என்ன பண்ணணும்? ஜீவிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. சரி, சத்துருவ போது அப்படி எல்லாரையும் விலை பண்ணுவான். நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதுக்கு தான் முன்னால கர்த்தர் வார்த்தைகளை நமக்கு கொண்டு வருகிறார். அவன் மேய்ப்பன் போகும்போது பின்னால நம்மளே என்ன பண்ணிடணும்? போயிடும். வலது இடது என்ன பண்ணிடக்கூடாது? சாயிடக்கூடாது. கொலையை வச்சு ஆட்டுவான், இங்கிட்டு வாம்பா பிசாஸ். நம்ம ரொம்ப கவனமாய் ஜீவிக்கணும். சரி, நல்லது. சோதரர் அப்படி நம்ம கடந்து போனோம்னா அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஆண்டுடைய சமூகம் தான் நமக்கு இளைப்பாறுதல். அதை விட ஒரு இளைப்பாறுதல் இந்த பூமியில ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு இளைப்பாறுதல் ஒண்ணுன்னா சர்ச்சுக்கு தான் வரணும், தேவ சமூகத்துக்கு தான் போகணும், அவருடைய பாதத்துல மண்டியிடணும். அதை விட ஒரு பெரிய இளைப்பாறுதல் இந்த பூமியில ஒண்ணுமே இல்லை. எவ்வளவு பெரிய பாரம் நம்மளை வருத்தினாலும், எவ்வளவு கவலைகள் நம்மளை நெருக்கினாலும், எவ்வளவு பிரச்சனைகள் நம்மளை மூடிக்கொண்டாலும், நீங்க முட்டிக்கால் போட்டு கையை உயர்த்தி அப்படி கண்ணீரோடு அப்படி நின்று பாருங்க. சோத்திரம் பனி விலகிறதை போல பிரச்சனை விலகி போயிடும். நம்முடைய இருதயம் சாந்தமாய் சோத்திரம் அமைதலாய் மாறிடும். அல்லேலூயா. எனக்கு மழை போல பிரச்சனைகள்லாம் வந்து நிற்கும். எப்படா அந்த பகுதியெல்லாம் கடந்து போக போறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உச்ச கட்டத்துக்கு போய் இதை போட்டு குழம்பிட்டு இருக்க கூடாது, புலம்பிட்டு இருக்க கூடாது. அப்படியே முட்டிக்கால் போட்டு கையை உயர்த்தி ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு சோத்திரம் அப்படியே கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி அப்படி இருந்துட்டோம்னா சோத்திரம் கொஞ்சம் கண்ணீர் வரும் தேவ சமூகத்துல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது நம்மளை பாரப்படுத்தாது, அது நமக்கு சமாதானமாய் ஆமை சோத்திரம் இளைப்பாறுதலாய் போயிடும். அல்லேலூயா. சரி போ, கர்த்தர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி அடுத்த கட்டத்தில் போவோம். சோத்திரம் நம்ம போக 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 வழிகள் விலகி அற்புதமாய் கர்த்தர் காரியங்களை நடப்பித்து விடுவார். அல்லேலூயா. சோத்திரம் கர்த்தர் நல்லவராக இருக்கு. அதனால உலகம் கொடுக்க முடியாத இளைப்பாறுதல் சோத்திரம், காசு பணம் பேர் பதவி ஆமீன் புகழ் கொடுக்க முடியாத இளைப்பாறுதல் அப்படின்னா சமாதானம். ஆமை சோத்திரம் சாலமுடைய காலத்துல சோத்திர யுத்தங்கள்லாம் ஓய்ந்து தாவீதுடைய காலம் முழுவதும் யுத்தம் தான். இளைப்பாறுதலுக்கு வேலையே ஆமா, இந்த யுத்தம் முடிச்சா அந்த யுத்தம், அந்த யுத்தம் முடிச்சா இந்த யுத்தம், மாறி 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 யுத்தம் பண்ணி நாடுகளை பிடிச்சு எல்லாத்தையும் கப்பங்கட்ட வச்சு எல்லாத்தையும் தன்னுடைய கொடையின் கீழாய் தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழாய் சோத்திர கடந்து வந்துச்சு. இப்படி யுத்தங்களை பண்ணிட்டு போகும்போது அவருக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, ஆலயத்தை கட்டணும். அப்பா சொன்னாரு, ஆண்டவர் சொன்னாரு, அப்பா நீ யுத்தம் பண்ணி உன் கரங்கள் முழுவதும் என்னவாயிருச்சு? இரத்த கரைகளாயிருச்சு. அதனால நீ என்ன பண்ணிடக்கூடாது, கட்ட வேண்டாம்ப்பா. உன் கற்ப பிறப்பு என்ன பண்ணட்டும், ஆலயத்தை கட்டட்டும். அவனுடைய காலத்திலே நான் சமாதானத்தை இளைப்பாறுதலை கட்டளையிடுவேன், அமெரிக்கையை கட்டளையிடுவேன். அப்ப சமாதானம் யுத்தங்கள் இல்லாதபடி எப்படி இருக்கும்? அமெரிக்கையா இருக்கும். அப்ப சோத்திரம் அவன் என்ன பண்ணுவான், சமாதானத்தோடு
ஆலயத்தை கட்டுவான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். கர்த்தர் நல்லவராக. அப்ப சாலமுடைய காலம் முழுவதும் எப்படி இருந்துச்சு? யுத்தங்கள் இல்லை, சோத்திரம், அமெரிக்கையா இருந்துச்சு. அப்படின்னா இளைப்பாறுதலா இருந்துச்சு, அப்படின்னா சமாதானமா இருந்துச்சு. சோத்திரம், தேவன் அந்த சமாதானத்துக்குள்ள நமக்கு நடத்தும் போது குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவு வராது. சோத்திரம், வேலை பார்க்குற இடத்துல சண்டை சச்சரவு வராது. ஆமே சோத்திரம், பக்கத்து வீடுகளோடு என்னவனாது சண்டை யுத்தம் இது மாதிரி பிரச்சனைகள் ஒன்று என்னவனாது வராது. அதான் தேவன் கொடுக்கிற இளைப்பாறுதல். குடும்பத்துக்குள்ள இந்த இளைப்பாறுதல் இருக்கணும். இருக்குதான் பாருங்க. அதற்குத்தான் சபைக்குள்ள இந்த அறவீட்டுக்குள்ள வந்திருக்கிறோம். அந்த இளைப்பாறுதல் வேண்டாமா? குடும்பத்துக்குள்ள என்ன இருக்கணும்? இளைப்பாறுதல், சமாதானம் இருக்கணும். அதுபோல வேலை ஸ்தலங்களுக்கு போய் வருகிறோம், அங்கு நமக்கு ஒரு இளைப்பாறுதல் இருக்கணும். சங்கடங்கள் வரக்கூடாது, வருத்தங்கள் வரக்கூடாது, வேதனைகள் வரக்கூடாது, சண்டை சச்சரவா இருக்கக்கூடாது. நம்ம வசிக்கிறோம், ஆமே சோத்திரம், வீடுகளுக்கு பக்கத்துல சோத்திரம் அவங்களோட சண்டை ஓட்டுக்கிட்டு தெரியக்கூடாது. விட்டு கொடுக்கிற இடம் நமக்கு வரணும். கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த சமாதானத்தை காத்துக்கணும்னா கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். உறவுகளுக்குள்ளே சமாதானம் வரணும், என்ன பண்ணணும்? விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுக்கலைன்னா சண்டையும் சச்சரவுமா தான் இருக்கு, இளைப்பாறுதல் இருக்காது. சோத்திரம், இன்னைக்கு உலகத்துல பாருங்க, இந்த இட பிரச்சனையினால வர்ற பிரச்சனை. சோத்திரம், ஒரு இடத்துல சோத்திரம் 2 பேர் பேசிக்கிட்டு வந்தாங்களாம். என்ன பேசினாங்களாம்? அப்பல நீ சம்பாதிச்சா என்னடா பண்ண போற பேசுறாங்க 2 பேரும். அவன் சொல்ற, நான் சம்பாதிச்சு நல்ல ஏக்கர் கணக்கில் நிலத்தை வாங்கி அதுல விவசாயத்தை பண்ணி என்ன பண்ண போறேன்? பெரிய ஆளாக போறேன். அப்ப சோதரி, நீ என்னடா பண்ண போற? நான் என்ன பண்ண போறேன்? மாடெல்லாம் வாங்கி என்ன பண்ண போறேன்? மாடெல்லாம் வாங்கி என்ன பண்ணுவேன்? அதான் நீ விவசாயம் பண்ணுவில்ல, அதுல மேய விட்டுருவேன். ஏண்டா, நான் வாங்கி விவசாயம் பண்ணல, நீ மாடை வாங்கி மேய விடுவியா? 2 பேரும் அடிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க, உருள்றாங்க, பிறல்றாங்க. வந்து ஒரு பெரியவர் விலைக்கு விட்டார். என்னப்பா பிரச்சனை? என்னங்க, நான் கஷ்டப்பட்டு இடத்த வாங்கி அதுல விவசாயம் பண்ணா இவன் மாடை விட்டு மேய்ச்சிக்கிட்டு இருந்தா என்னங்க? எங்கடா உன் இடம்? இன்னமே தான் வாங்கணும். எங்கடா உன் மாடு? இன்னமே தான் வாங்கணும். அது சொன்ன, மாடு வாங்கலை, இடமும் வாங்கலை, இவங்க அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க. அல்லேலூயா, சோத்திரம். இது போலதான் சோத்திரம், என்னமோ 1000 வருஷம் இந்த பூமியில வாழ்ந்து கிழிக்கிற மாதிரியும் சோத்திரம், 1 அடிக்கு 2 அடிக்கு 3 அடிக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு? செத்தா பரலவும் போக மாட்டேன், நரகம் கன்ஃபார்ம் தான். ஏன்னா ஓம் புத்தியெல்லாம் 1 அடியா 2 அடியா 3 அடியா? உனக்கு 6 அடி தான். எத்தனை அடி? வெளிநாட்டில் பார்த்தேன், அசந்து போயிட்டேன். 1க்கு 1ல புதைச்சிட்டாங்க. என்னடா பார்த்தா இப்படி புதைச்சிட்டாங்க, இடம் பத்தலையா. இப்ப 6 அடியும் கிடையாது. கொஞ்சம் பெருமனா இருந்தா 2க்கு 2, ஒல்லியா இருந்தா 1க்கு 1, அவ்வளவுதான். அதுக்குன்னு ஒரு மிஷினை வைக்கிறேன், சர்ன்னு ஒரு 6 அடிக்கு என்ன பண்ணுது? குழியை தோன்றுது. இப்படி நெட்ட வாக்கில் புதைச்சிடுறாங்க. படுக்க கூட வைக்கிறது, நின்றுக்கிட்டே கடடா. என்ன படுக்கலான்னு பார்த்தியா? விட மாட்டோம். நீ இந்த பூமியில இருக்கும்போது எங்களை என்ன தொந்தரவு படுத்தின, உன்னை படுக்க விட்டுருவோமா? அப்படியே நின்றுக்கிட்டே என்ன பண்ணு, மக்கி போடா அப்படின்னு இப்படி புதைக்கிறாங்க. அதனால சோத்திரம், காடு வாங்குது, வீடு போங்குது. சோத்திரம், இப்பத்தான் சண்டையில மும்மரமா நிக்கிறாங்க. செத்தா பரலவம் போகணுமே. சோத்திரம், எது கிடைக்கிறதோ கஞ்சியை குடிச்சுட்டு என்ன பண்ணுவோம்? செத்துப்பிட்டு பரலவம் போய் சேருவோம்னு இல்லை. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் கவனமா இருக்கணும். சோத்திரம், 1000 2000த்துக்கெல்லாம் சண்டை ஓடுதுங்க, விட்டு கொடுக்குற மனசு இல்லை. சோத்திரம், எங்க தகப்பனார் இறந்து போனார். இப்போ பிரச்சனை, நான் ஒரு மரணத்துக்கு அப்புறம் இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு எங்க தகப்பனாருடைய மரணத்துக்கு அப்புறம் தான் பார்த்தேன். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஏன்னா நகைகள் இருக்கு, பணங்கள் இருக்கு, பொருட்கள் இருக்கு. சோத்திரம், இதுல பெரிய பஞ்சாயத்தே வருது. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். நான் சொன்னேன், இது என்னத்துக்கடா வம்பு? சோத்திரம், ஆண்டவரே நீர் எனக்கு போதும். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஆமே சோத்திரம். அதனால எங்க அக்கா சோத்திரம் அது ஒரு பிளானை போடுது. அண்ணன் ஒன்றும் வேண்டான்னு சொல்லிட்டான், சரி அதனால சோத்திரம் நானும் ஒரு வார்த்தை சொல்லிடுவேன்னு நினச்சிச்சா என்னன்னு தெரியல. சோத்திரம் இல்லை 2 பேரும் பிரிச்சுக்கலாம்னு சொல்லிச்சான்னு தெரியல. ஒன்றும் வேண்டான்னு சொல்லிடுச்சு. சரி அண்ணன் தானே ஒன்றும் வேண்டான்னு சொல்லி, அவங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்குல்ல, அந்த பிள்ளைகளுக்கு எதையாவது செய்யணுமா இல்லையா? இதில் வேற எங்கள் அப்பாவோட ஆதிகாலம் முதல் சண்டை. நான் சம்பாரித்து கொடுத்தேன் நகையை கொடுக்கல, நான் சம்பாரித்து கொடுத்தேன் நகையை கொடுக்கல அப்படின்ட்டு.
நான் சொன்னேன், நகையெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அதுக்கிட்ட கொடுத்துரு. அது ஏன் சண்டை போட்டு அது காலங்காலமாக சொல்லிக்கிட்டே இருக்கு. அது என்ன சம்பாதிச்சு கொடுத்து நமக்கும் தெரியலை. தெய்வத்துக்கு தெரியும், தகப்பனாருக்கு தெரியும், அதுக்கு தான் தெரியும். அதனால சோத்திரம் ஒரு 18 பவுன் இருந்துச்சு. அதனால சோத்திரம் அண்ணன் கையில் கொடுத்துரு அப்படின்னு. அது முடிவில் பாதிச்சு. கொஞ்சம் பணங்கள் இருந்துச்சு, அது திடீர்னு சொன்னிச்சு. அப்போ பணங்களை அப்பா எனக்கு எடுத்துக்க சொல்லிட்டாரு. ரொம்ப இல்லை, ஒரு 13 லட்சம். சரி எடுத்துகிட்டு போ சோத்திரம் சொல்லிட்டார்ல அப்பா, எடுத்துக்க, நகையை அவர்கிட்ட கொடுத்துரு. சோத்திரம் 18 பவுன் நகையை கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்குது ஜாமான், ஏசி இருக்குது, 2 வீலர் இருக்குது. அதுக்கப்புறம் சோத்திரம் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இருக்குது, கட்டில் மெத்த ஜாமான் சோத்திரம் எல்லாம் இருக்குது, ஹீட்டர் இருக்குது. சோத்திரம் அண்ணன்ட்ட சொன்னேன், வந்து வண்டியை வச்சு ஏற்றிட்டு போ அப்படின்னு. அது சோத்திரம் துவக்கத்தில் 2 பேர் எதுவும் வேண்டாம் எது வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த ஓர்பால் போல் சோத்திரம் எப்படா வார்த்தை வரணும். உடனே ஒரு குட்டி யானையை பிடிச்சி வந்து வீட்டை தொடச்சி வலிச்சு என்ன நின்றுச்சு, அது தூக்கிட்டு போயிடுச்சு. சோத்திரம் எனக்கு அம்மாவை விட்டுருங்கப்பா, அவங்கள ரெச்சிப்புகளை நடத்தி பல்லவம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அல்லேலூயா. நானும் பங்கு கேட்கலாம்ல. 18 பவுனில் பிரிச்சாலாவது ஒரு 6 பவுன் வருமே. அண்டே நல்லா ஆட்டுறீங்க, நீங்கள் விட்டு கொடுப்பீங்களா? பரலோகம் பெருசாக தெரிஞ்சா தான் இதெல்லாம் சிறுசாக தெரியும். ஆமாம், 1000 ரூபாய்க்கு தான் விட முடியலையே. மல்லு கட்டுக்கிட்டு சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கிறான். 1000 ரூபா எடுத்துக்கிட்டா என்ன, 2000 ரூபா எடுத்துக்கிட்டா என்ன, 10,000 ரூபா எடுத்துக்கிட்டா. யாரை நம்பி ஆள்றீங்க? இயேசுவை நம்பிட்டா சோதரன் யார் கொடுத்தா என்ன, கொடுக்கலைன்னா என்ன? தகப்பனார் உயிரோடு இருக்கும்போது கொடுத்தாரியா, மனப்பூர்வமாக கொடுத்தார். அதை கத்தருக்காய் கொடுக்க கத்தர் உதவி செய்தார். சோத்திரம் மன நிறைவாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன். அதுக்கு முன்னால் வரைக்கும் பணத்தை தரேன்னு சொன்னது சோத்திரம் நகையை எடுத்து அண்ணன்ட்ட கொடுத்துட்டேன்னு தெரிஞ்ச உடனே ஒரே பேச்சு. அப்பா எனக்கு சாகும்போது சொல்லிட்டு போயிட்டாரு, 13 லட்சத்தை நீ எடுத்துக்கன்னு சொல்லிட்டாரு, வச்சுக்க. சோத்திரம் நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், எனக்குன்னு உரியதை கத்தர் என் கரத்தில் கொண்டு வந்து என்ன பண்ணுவார், எப்படியும் சேர்ப்பார். சோத்திரம் என் கையில் கொடுத்தா அதை கத்தருக்கு கொடுப்பேன், அவ்வளோதானே. ஆமே. சோத்திரம் அந்த ஆலயத்தை விரிவாக்கி விட்டுருவேன். சோத்திரம் ஜனங்கள் வர தங்குறதுக்கு என்ன பண்ணிடுவேன், வீடு வாசலை கட்டி விட்டுருவேன். கத்தருக்கு சோத்திரம். இல்லைன்னா சோத்திரம் கத்தருக்கு தான் நஷ்டம். அதனால அதை குறித்து எனக்கு கவலை இல்லை. இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு கூடாரத்தை கொடுத்துருக்கிறார், எனக்கு கஞ்சி தண்ணி ஆண்டவர் ஊற்றுவார், எனக்கு வஸ்திரம் கொடுப்பார். அதை குறித்து எனக்கு கவலையே கிடையாது. இது வரைக்கும் அவங்கள்ட்ட சங்கடமும் கிடையாது. வருத்தங்களை ஃபோன் அடித்தா பேசுகிறேன், சந்தோஷமாக தான் பேசுகிறேன். ஒரு காரியத்தை மறைச்சிட்டாங்க, அதுதான் எனக்கு ஒரு கொஞ்சம் துக்கம், வருத்தம். 2 வருத்தம். ஒன்று சோத்திரம் எங்கள் அப்பா எழுதி வச்ச டைரியெல்லாம் தூக்கிட்டாங்க. அவர் எழுதி வச்ச உயிலையும் டைரி என்ன பண்ணிட்டாங்க, தூக்கிட்டாங்க. என்ன எழுதி வச்சிருக்கிறேன்னு தெரியல. 2வது என்னுடைய தகப்பனார் என்கிட்ட எதுவுமே என்ன பண்ணலை, சொல்லலை. அதனால நான் சொன்னேன், என் தகப்பனாரே அந்த காரியத்தை சொல்லலை, அதனால நம்ம அதை குறித்து பெருசுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. கத்த நல்லவராக இருக்கிறார். எங்கள் அம்மாவுக்கு பென்ஷன் வருது, இப்போ அதில் குறியாக இருக்கிறாங்க. எங்கள் அம்மாவை தூக்குறதுக்கு 2 பேர் முடிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே வச்சா இங்கே வச்சிருப்பானே சோத்திரம். ஆமாம் சோத்திரம், அதை தூக்கு. நான் ஆண்டவரை அவங்கள பரலோகம் கொண்டு போய் சேர்க்கணுமே சோத்திரம். அதுக்காண்டி ஆண்டவர்கிட்ட அழுகிறேன். ஆண்டவரே சோதரன் எங்கள் அக்காட்டெல்லாம் சொல்லிட்டேன், ஏப்பா பென்ஷனில் 1 ரூபா தொட மாட்டேன், எங்கள் அம்மாவுக்கு செலவு பண்ணி என் மேல் விழுந்த கடமை, முடிச்சோட கணக்கை பார்த்து வாங்கிட்டு போயிருங்க. அது வரைக்கும் என்ன பண்ண மாட்டேன். இந்த ரோடு போட்ட உடனே சந்தேகம் வந்துருச்சு எங்கள் அக்காவுக்கு, எப்படி இவன் ரோடை போட்டேன், அம்மா உன்னை பேங்குக்கு கூட்டிகிட்டு போனானா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இதில் வேற எல்லாத்த விட தம்பி தான் எல்லா காசையும் நிறையா எடுத்துக்கிட்டான் தெரியுமாமா, எங்கள் அம்மாட்ட சொல்லியிருக்கு. எல்லாம் நடக்குது உலகம் காரியங்கள், ஆனாலும் பெரிதுபடுத்தாமல் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய சமூகத்தில் ஜெபிச்சுருக்கேன். ஆண்டவர் எங்கள் அம்மாவுடைய பணத்தை 1 ரூபா தொட்டுறக்கூடாது, அது எனக்குரியதில்லை, அது 3 பேருடைய காரியங்கள் அதில் இணைஞ்சு நிற்கிது. ஆனால் எங்கள் அம்மா என்ன சொல்லி தெரியுறான்னு தெரியுமா, ஆண்டவரே சோதரன் அம்மா சொல்லியிருக்கு, அக்கா எல்லாத்தையும் அது அப்பா இருக்கும்போது எல்லாத்தையும் சுருட்டிருச்சு, இவனுக்கு சோதரன் வீடு வாதில் எல்லாத்தையும் நகையெல்லாம் அள்ளிட்டு போயிட்டான், அதனால் இருக்கிறது உன் பிள்ளையுடைய எதிர்காலத்துக்காக, அது எப்படியா இன்னும் அக்கா கஸ்டடியில் தான் அதுவும் இருக்குது, அதை எப்படியாவது வாங்கி என்ன பண்ணணும். சரிம்மா அதெல்லாம் ஒத்துக்குவாங்களா, ஒத்துக்கிறாங்களோ ஒத்துக்கலையோ, இல்லைப்பா மீதி இருக்கிறது எல்லாமே உன்னுடையது சோதரன், உனக்கு உன்னுடைய எதிர்காலத்துக்கு உன் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணிக்க வச்சுக்க. நான் சொன்னேன் உன் காலத்துக்கு அப்புறம் கேட்டால் அதையும் கொடுத்துரு. ஐயோ கொடுத்துடாதரா, கொடுத்துடாது அப்படின்னு சொன்னாங்க. இதில் இல்லைம்மா வாழ்க்கை, கத்தர் தான் நமக்கு வாழ்க்கை, கத்தர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் சொல்ல வரேன்னா, இந்த இயேசுவை தானே நானும் தேடுறேன். அந்த 13 லட்சத்துக்கு பங்கு கேட்டால் எனக்கு ஒரு சோத்திரம் குறைஞ்சபட்சம் எத்தனை வரும், 18 பவுனில் பங்கு போட்டால் எத்தனை பவுன் வரும் சோத்திரம்.
நான் தான் என்னுடைய தலையீடு இல்லைன்னா எங்கள் அண்ணனுக்கு அந்த 18 பவுன் போயிருக்காது. 3ஆக தான் பிரிச்சிருப்போம். நான் தான் தலையிட்டு சரி அது கொடுத்து தொலை, அது என்னமோ காலங்காலமாக சொல்லிக்கிட்டே இருக்குது, போய் தொலையிட்டு சோத்துரும். இப்போ இந்த பென்ஷனுக்கு கண்டிப்பாக அடியை போட்டுட்டு இருக்கிறார். இதை எப்படா தூக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறார். நான் ஆண்டவர்கிட்ட கெஞ்சி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா சோத்திரம். அதோடைய வருமானத்துலேருந்து 1 ரூபா நான் செலவு பண்ணலை, அதை அப்படியே பேங்க்கில் தான் போட்டு வச்சிருக்கிறேன். எக்காரணத்தை கொண்டு அதை எடுத்துடக்கூடாது, தொட்டுறக்கூடாது சோத்திரம். கர்த்தருடைய விருப்பம் எப்படி வச்சிருக்கிறாரோ அந்த காரியங்கள் கடந்து போகட்டும்னு சொல்லி எனக்கு தேவன் என்ன போஷிக்கிறாரோ அதில் மனப்பூர்வமாக என் தாயாருக்கு என்ன பண்ணுறேன், செய்கிறேன். அதை பாக்கியமாக கருதுறேன். அவங்கள்ட்டேருந்து 1 ரூபா கிடைக்குங்கிறதுக்காக நான் செய்யலை. அல்லேலூயா சோதரன். அப்படின்னா நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஒரு ஊழியக்காரன், நான் கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்ல முடியுமா? அந்த தகுதி எனக்கு இருக்குமா? சோத்திரம். அதனால சிந்திச்சுக்குங்க சோத்திரம். 5000 ரூபாய் ஏமாத்தி விட்டான், அப்போ 2000 ரூபாய் ஏமாத்தி போகட்டுமே. 2000 ரூபா போனால் அவர் பல ஆயிரத்தை கர்த்தர் கொண்டு வந்து உங்கள் கரத்தில் கொடுப்பார். அல்லேலூயா ஆமே சோத்திரம். உங்களுக்கு சோத்திரம் ஒரு இடம் வேணும், எதுவுமே வேண்டான்னு தான் வந்தேன். இன்னைக்கு இத்தனை சோத்திரம் நிலப்பரப்பை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரா இல்லையா? சோத்திரம். சொந்த இடத்துல இருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர்ட்ட சொல்லுவேன், நான் வேலைக்காரன் ஆண்டவரே, நீங்கள் தான் எஜமானன், நீங்கள் தான் இந்த எல்லைக்கு ஓனராக இருக்கிறீங்க. அடுத்த காலம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செஞ்சுட்டு போய்கிட்டே இருப்பேன். என்னுடைய ஜெபமே அப்படிதான். அடுத்து யாரை ஊழியராக கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துறாரோ அவங்க கரத்தில் பொறுப்பை கொடுத்துட்டு என்ன பண்ணிகிட்டே இருப்பேன், போய்கிட்டே இருப்பேன். இது கர்த்தருடையது, கர்த்தருடையது. கர்த்தர் யார் சொல்கிறாரோ அவங்க கருத்தை கொண்டு போய் சேர்க்கணும் சோத்திரம். அப்படிதான் நான் அதிகாலை ஜெபத்தில் ஜெபம் பண்ணுறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். என் காலத்துக்கு பின்னால் யாரை கர்த்தர் ஊழியவராக கொண்டு வராரோ ஆமே சோத்திரம். ஒருவேளை பிள்ளையாண்டான அந்த தகுதி இருந்தால் அந்த இடத்துக்கு வருவான். அது தேவனுடைய சித்தத்துக்குள்ளே இருந்தால் மட்டும்தான். இல்லைன்னா கர்த்தர் யாரை கை நீட்டுறாங்களோ அவங்க கரத்தில் கொடுத்துட்டு என்ன பண்ணிகிட்டே இருப்பேன், போயிட்டே இருப்பேன். ஏன்னா நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்காரு சோத்திரம். நான் கர்த்தருக்கு உண்மையாக இருந்துட்டேன்னா என் மனைவி பிள்ளைகள் சந்ததியை கர்த்தர் என்ன பண்ணிக்குவார், கைவிடாமல் தேவன் பாதுகாப்பார். ஏன் இந்த சாட்சிகளை பகிர்றேன் சோத்திரம். பவுல் சொல்லுவார், உங்களிடத்திலே சில விஷயங்களை கேள்விப்பட்டேன், இப்படியெல்லாம் இருக்கிறீங்களப்பா அப்படின்னு சொல்லி பவுல் சில விளக்குறைகளை எழுதுவார். அதுபோல் சோத்திரம் 1000க்கு 2000க்கு 5000க்கும் 10,000க்கும் சோத்திரம் சண்டை போட்டுக்கிட்டு பங்கு போட்டுக்கிட்டு செத்தா பரலோகம் வரமாட்டேன், ஒரு நாள் வர முடியாது. ஏன்னா கவனம் முழுவது எது மேலே தான் இருக்கு, காசு பணத்தின் மீது தான் இருக்கு, இடத்தின் மீது தான் இருக்கு, பரலோக சிந்தை இல்லை. ஆண்டவர் அழகா வசனங்களை சொல்றாரு, உன் மேலாடையை கேட்டா கீழாடையை கொடு. யார் அதை நிறைவேற்றுகிறா? எப்படி பரலோகம் போறது? உன்னை 1 மைல் தூரம் நடக்க பண்ணா 2 மைல் தூரம் நடந்து போங்கிறார். கேட்கிறவன்ட்ட கொடுங்கிறார், எடுத்துக்கிட்டா எடுத்துட்டு போய் தொலையட்டுங்கிறார், விட்டுருங்கிறார். இந்த உபதேசம்லாம் எப்ப நம்ம கை கொள்ள போறோம், எப்ப ஆண்டவர் வருவாருன்னு தெரியாது. அதனால கர்த்தருடைய பிள்ளைங்க கவனமா இருங்க சோத்திரம். ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்க, எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். எனக்குன்னு முன்குறிச்சதை சோத்திரம் ஒரு பிட்டை கூட யாரும் நகர்த்த முடியாது. இன்னைக்கு ஒருத்தன் 10 ரூபா எடுத்தேன் அப்படின்னு சொன்னா சோத்திரம் அவன்கிட்ட அந்த 10 ரூபா எப்படி பறிக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும், அது எப்படி எனக்கு கொடுக்கணுங்கிறது அவருக்கு தெரியும். இப்படிதான் எங்க அக்காட்ட சொன்னேன், நீ என்ன வேணாலும் எடுத்துக்க, அது என்னுடைய உன் பணத்தை நான் எடுத்திருந்தா என்கிட்ட பறிச்சு உன் கையில் ஆண்டவர் கொடுத்துருவார். அதுபோல எனக்குரியது உன்கிட்ட இருக்குமானா எப்படி வேணாலும் பறிப்பார். ஆஸ்பத்திரியில் போய் படுக்க வச்சு என்ன பண்ணிடுவார், டப்பு லட்சங்கள் எடுத்துருவார். தெரியுமா எப்படி எடுப்பார்னு கேட்குறீங்களா? இப்படித்தான் எடுப்பார். ஆஸ்பத்திரியில் போய் படுக்க வச்சிருவார். நம்ம கையில் தான் கொடுக்க மாட்டான். டாக்டர் கேட்டால் என்ன பண்ணிடுவாங்க, எத்தனை லட்சங்க, காப்பாத்துங்க, இன்னும் 2 லட்சத்தை கட்டு, காப்பாத்துங்க, போயிரும் 10 லட்சம். அப்படி எடுத்துருவார் ஆண்டவர். நம்ம கையில் யாராவது ஒருத்தர் காணிக்கையாக கொண்டு வந்து என்ன பண்ணிடுவாங்க, 10 லட்சத்தை கொடுத்துட்டு போயிடுவாங்க. சோழி முடிஞ்சிச்சா? நம்ம ஏன் சண்டை ஓடணும்? சோதரர் யார் வேணாலும் எடுத்துட்டு போகட்டுமே. கர்த்தர் அனுமதிக்காம ஒரு காரியம் நடக்குமா? கர்த்தர் திருப்பி கொடுப்பார் சோதரர். அவர் மிஞ்சி ஒரு காரியத்தை செஞ்சிட முடியுமா? இந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா சோதரர். அந்த விசுவாசம் எனக்குள்ள இருக்கிறதுனால யார் வேணாலும் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போ, எப்படி வேணாலும் செஞ்சுட்டு போ, எனக்கு கவலையே கிடையாது. எனக்கு கர்த்தர் இருக்கிறார், எனக்குரியதை கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பார். அதை கர்த்தருக்காய் செய்யத்தான் நான் ஆசைப்படுறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அதனால கர்த்தருடைய பிள்ளைங்க சோதரர் இந்த அனுபவத்துக்குள்ள போகணும். சரி, எங்கேயோ போயிட்டு இருக்கு. சரி, நமக்கு முன்னால இயேசு போகணும். நமக்கு இளைப்பாறுதல் காண்டி சொல்ல வந்தேன். சண்டையை போட்டுக்கிட்டு இருக்காதீங்க, இளைப்பாறுதலை கெடுக்காதீங்க, சமாதானத்தை கெடுக்காதீங்க. காசுக்காக சமாதானத்தை கெடுக்காதீங்க, இடத்துக்காக சமாதானத்தை கெடுக்காதீங்க. வாழ போறது கொஞ்ச காலம், 1000 வருஷம் இல்ல, 100 வருஷம் கூட வாழ முடியாது. மிஞ்சி போனா 50, 60, 70, அதிகபட்சம் போனா 80. இதுக்குள்ள சோழி முடிஞ்சு போயிடும். காசுக்காக சமாதானத்தை கெடுத்துக்கிட்டு
நிலத்துக்காக சமாதானத்தை கெடுத்துட்டு அவன்கிட்ட சண்டையை போட்டுக்கிட்டு எல்லாம் வம்ப கட்டிக்கிட்டு திரியுறீங்க. வாழ போற கொஞ்ச காலமாவது இயேசுவோடு நிம்மதியா வாழ்ந்துட்டு என்ன பண்ணுங்க, பரமேறி போகணும். அதனால தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள்ள போயிருங்க. சண்டையை கட்டி வம்ப கட்டி இளைப்பாறுதலை கெடுத்துக்காதீங்க. தொடர்ந்து வாசிங்க. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். மத்தேயு 11:28 வாசிங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். ஆண்டவர் சொன்னார், இயேசு விட்ட வாங்க. ஆமென், ஸ்தோத்திரம். எந்த பாதிப்பு, இழப்புகள், பிரச்சனைகள் வந்தாலும் அவர் சொல்றார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென். புதிதாய் வந்தவளுக்கு மாத்திரமல்லங்க, கர்த்தருடைய பிள்ளை, நமக்கு பல நெருக்கங்கள் சூழ்நிலை வருது. நீங்க ஆண்டவர்கிட்ட ஓடி வந்து அவருடைய பாதத்தில் அமர்ந்து பாருங்க. ஆமென், இளைப்பாறுதல் கிடைக்கும். மார்த்தாள் பற்பல வேளையில கவலைப்பட்டு கலங்கினார். ஆனா மரியாள் தேவனை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆண்டுடைய பாதத்திலே முட்டி போட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்தால் அவள் இளைப்பாறுதலாய் சமாதானமாய் இருக்கிறார். அதனால எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் தேவ சமூகத்துல தான் நமக்கு இளைப்பாறுதல், தேவ சன்னிதானத்துல தான் இளைப்பாறுதல், கத்திடத்துல தான் இளைப்பாறுதல். வேற எங்கேயுமே நமக்கு இளைப்பாறுதல் இல்லைங்கிறத புரிஞ்சு. காசு பணம் ஒரு மனுஷனை வாழ வச்சிடாது, பாதுகாத்துறாது. காசு இருந்தா கடைசி வரைக்கும் வாழ்ந்துடலாம்னு நினைச்சிடாதீங்க. தூக்கிட்டு போயிரும் கொரோனா. சோத்திரம். நீங்க விடுப்பான விடாது. அது கையும் காலையும் தரன்னு இழுத்துக்கிட்டு போயிடும். கொரோனாங்கிற பேரில் இழுத்துக்கிட்டு போயிடும். காசு எவ்வளவு வச்சிருந்தாலும் காப்பாற்ற முடியாது. அதனால சோத்திரம், அதெல்லாம் நமக்கு சமாதானம் கிடையாது, இளைப்பாறுதல் கிடையாது. தேவ சமூகம் தான், இயேசுதான் இளைப்பாறுதல். அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே நாம் காணப்படணும். ஆமென், சோத்திரம். அடுத்து வாசிங்க. சோத்திரம். 2 நாளாகமம் 20:30 வாசிங்க. இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் யோசேபாத்தின் போதும். அப்ப சுற்றுப்புறத்துல சண்டை இல்ல. சண்டை இல்லாம வாழ்றதே ஒரு இளைப்பாறுதல். பக்கத்து வீட்டோட சண்டை போட்டிருக்கீங்களா? ஏத்த வீட்டோட சண்டையா? குடும்பத்துக்குள்ள சண்டையா? உறவுக்காரங்களோட சண்டையா? பிடிக்கலைன்னா விலகி இருந்துக்கங்க, அவ்வளவுதான். பார்த்தா ஒரு சோத்திரத்தை போடுங்க. தேவ பிள்ளைனா புறஜாதியா, ஐயா நல்லா இருக்கியா அப்படின்னு கேளுங்க, முடிஞ்சு போச்சு. பிடிக்கலைன்னா விலகி நில்லுங்க, சண்டை போடாதீங்க. சண்டை போட்டா இளைப்பாறுதல் இல்லை. ஆண்டவர் சொன்னார், சுற்றில் இருந்த சண்டைகளை ஓய பண்ணி இளைப்பாறுதல் அருளினாராம். இன்னைக்கு சோத்திர தேவ பிள்ளையுடைய குடும்பங்களுக்குள்ள இளைப்பாறுதல் இல்லை. உறவுகளோடு சண்டை, சோத்திரம். வீடு சோத்திரம், சொந்த பந்தத்தோடு சண்டை, வேலை பார்க்குற இடத்துல சண்டை, சோத்திரம். வீடுகளில் சண்டை. ஏன்னா விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்லை. இயேசு நம்மளை நன்மை அவர் போதுங்கிற இடமும் இல்லை. இதனால சண்டையை போட்டுக்கிட்டு கொடுக்குற இளைப்பாறுதலை கெடுத்துக்கிட்டு வாழ போறது கொஞ்ச காலம் நிம்மதி இல்லாம வாழ்ந்து கடைசியில் எங்க போய் சேருது? நரகத்துக்கு போய் சேருது. அதனால சோத்திரம், சுற்றில் இருக்கிற ஜனங்களோடு சண்டை போடாம இருங்க. எத்தனை பேர் கூட பக்கத்துல சண்டை போடாம இருக்கிறீங்க? சண்டை போடாம இருக்கணும். பக்கத்து வீட்டுல எல்லாரோட என்ன பண்ணக்கூடாது? சோத்திரம். சண்டை போடாம இருந்தா தான் திருவிருந்து எடுக்கணும். விசுவாசிகளோடு சண்டை போடாம இருக்கணும். சோத்திரம். அவங்களோட பேச மாட்டேன், இவங்களோட பேச மாட்டேன், இவங்க வீட்டுக்கு போக மாட்டேன், அங்கே கையை நினைக்க மாட்டேன். கர்த்தர் சொல்லுவார், சோத்திரம், பரலோகத்துக்கு வந்துடாதேன்றுவார். அங்கேயே இருந்துக்க, இங்கே வந்துடாத, இங்கே உனக்கு இடம் இல்லைன்றுவார். அதனால சோத்திரம், கர்த்தருடைய பிள்ளைங்க ஒழுங்கா சோத்திரம் இளைப்பாறுதலுக்குள்ள போயிருங்க. தப்பு யார் செஞ்சாலும் சரி, ஆண்டவர் பார்த்துக்கிட்டுன்னு போயிருங்க. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஏன்னா சோத்திரம், கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறதுனால பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும். சண்டை போடாத ஒரு வாழ்க்கை இளைப்பாறுதல். அந்த இளைப்பாறுதல் கர்த்தர் நமக்கு தருகிறார். 5:14 வாசிங்க. இல்ல, ஞாயிற்றுக்கிழமை நமக்கு வேலை செய்யக்கூடாது, அது ஒரு இளைப்பாறுதல். உலக வேலைகளுக்கு என்ன பண்ணல, நம்ம கடந்து போகல. ஆமை சோத்திரம். அப்ப ஞாயிற்றுக்கிழமை நம்ம தேவடைய சமூகத்துல உலக வேலைகளை விட்டு நம்ம தேவடைய சமூகத்தில் என்ன பண்ணணும்? எந்த வேலை செய்யாம தேவடைய வார்த்தைகளை கேட்கிறது ஒரு இளைப்பாறுதல். இந்த இளைப்பாறுதலுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்? கடந்து வந்துடணும். ஏன்னா கடைசி காலத்துல பார்வோன் போல ஆவிகள் என்ன பண்ணுது? வேலை செய், வேலை செய், வேலை செய், சம்பாரி, சம்பாரி, சம்பாரி அப்படின்னு சொல்லிட்டு சோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை கூட என்ன பண்ண மாட்டேறாங்க முதலாளிகள்? சோத்திரம். வேலையாட்களுக்கு லீவு கொடுக்க மாட்டேறாங்க. சோத்திரம். இந்த ஹோட்டலில் சேர்ந்துருக்கிறார் மூர்த்தி. சோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை சோத்திரம் லீவு கொடுக்க மாட்டேறாங்க. சர்ச்சுக்கு போக முடியல, இல்லைன்னா வேலையை விட்டுட்டு போ அப்படிங்கிறாங்க. என்ன செய்யறதுன்னு கேட்குதுங்க. வேலையை விட்டால் வாழ முடியாது, வேலைக்கு போனால் சோத்திரம் இயேசுநாதரை தேட முடியாது. ரெண்டும் எங்கிட்ட சுற்றி நஷ்டம்தான். சோத்திரம். நான் சொன்னேன், சோத்திரம், எப்படியும் ஆண்டவரை தேடுங்க. ஆண்டவர் கொடுத்த வேலை, இந்த வேலையிலாம் 100 வேலை தந்துடுவார். ஆனால் வேலைன்னு சொல்லிட்டு ஆண்டவரை விட்டீங்க, உங்களை காப்பாற்ற யாராலும் முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அல்லேலூயா. இந்த கடைசி காலம் பார்வோனுடைய ஆவி. சோத்திரம். வேலை வேலை வேலை, 24 மணி நேரம் வேலை, 3 ஷிஃப்டா வேலை. சோத்திரம். ஒருத்தனும் தூங்கக்கூடாது, எந்திரிக்கக்கூடாது, முழிக்கக்கூடாது சொல்லிட்டு சோத்திரம் தேவனை தேடக்கூடாதபடிக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு? போயிட்டு இருக்கு. கடைசி காலமா இருக்கு. ஏன்னா முழுவதும் பொருளாதாரம் 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 அப்படின்னு போயிட்டே இருக்கு. அதனால கர்த்தர் கொடுக்கறது போதும், எப்படியாவது தெய்வத்தை தேடி பரலோகம் போகணுங்கிற சிந்தைக்குள்ள வந்து ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்திலே ஓய்ந்திருக்கணும். அது ஒரு இளைப்பாறுதல் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சங்கீதம் 116:7. என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்குள்
திரும்பு என்று சொல்லுகிறார். கர்த்தர் நல்லவர். நம்ம சோத்திரம். நம்முடைய ஆத்துமாவுக்கு என்ன பண்றாராம்? அவர் ஒரு நன்மை செய்திருக்கிறார். என்ன நன்மை செய்திருக்கிறார்? சோத்திரம். நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து நம்முடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி நம்முடைய ஆத்துமாவை நரக ஆக்கினைக்கு தப்புவித்து அந்த நித்திய ராஜ்யத்திலே சேர்க்கும்படியான ஒரு இளைப்பாறுதலை தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? தந்திருக்கிறபடினாலே அதை புரிந்து அதற்குள் நாம் மனமகிழ்ச்சியா இருக்கணும். அப்போஸ்தலர்கள் பாருங்க, பிசாசுகளை துரத்தும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னார், இதுல ஏன்பா சந்தோஷப்படுறீங்க? உங்க பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு, அதை குறித்து என்ன பண்ணுங்க? சந்தோஷப்படுங்கள் என்று கர்த்தர் சொல்லுங்க. அப்ப நம்முடைய ஆத்மாவுக்கு அவர் நன்மை செய்திருக்கிறார். ஆமை சோத்திரம். அந்த ரட்சிப்பை தந்திருக்கிறார். ஆமை சோத்திரம். நமக்கு தேவையான பூமிக்குரிய நன்மைகளையும் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். இவைகளிலே நாம் திருப்தி அடையணும். அந்த இளைப்பாறுதலுக்குள்ள போகணும். நான் சொல்லுகிற பகுதி உங்களுக்கு புரியுதா? கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான காரியத்தை. முதலாவது ஆத்மாவுக்கு நன்மை செய்திருக்கிறார். ரட்சிப்பின் அனுபவத்தை தந்திருக்கிறார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தந்திருக்கிறார். இந்த பூமியில வாழ்வதற்கு வேண்டிய வசதி வாய்ப்பை ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். இதுல நம்ம இளைப்பாற கத்துக்கணும். அல்லேலூயா, சோத்திரம். எனக்கு 2 வீலர் தானே கொடுத்திருக்கிறார், இன்னும் 4 வீலர் கொடுக்கலையே. 4 வீலர்ல போனா அப்புறம் 4 பேர் உன்னை தூக்கிட்டு போயிடுவாங்கடா, குழியில போட்டு செம்மிடுவாங்க, நீ 2 வீல்லே போன்னு ஆண்டவர் சொல்றார். ஆனா அவனுக்கு ஆசை விடுறதா இல்லை. இந்த 2 வீல்ல அவன் இளைப்பாற மாட்டேங்கிறான். 2 வீல்ல அவன் சந்தோஷப்பட மாட்டேங்கிறான். அவனுக்கு 4 வீல் உள்ள வண்டி தான் என்ன வேணும்? வேணும். அப்படின்னா உடனே பாப்பாரு, சரிடா உன்னை 4 வீல்லே என்ன பண்றேன்? நல்ல ஒரு ரதத்துல, சொர்க்க ரதத்துல என்ன பண்றேன்? கூட்டிட்டு போறேன்னு அதுல வச்சு கூட்டிட்டு போயிடுவார். அல்லேலூயா, புரியுதா? சோத்திரம். வண்டி கொடுத்தானா வண்டியில இளைப்பாருங்க, போதும் நமக்கு. கர்த்தருக்கு சோத்திரம். கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறார்? அதை தந்திருக்கிறார். சோத்திரம். 4 வீல்ல தான் போகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தெரியக்கூடாது. ஆமென். சோத்திரம். நமக்கு ஒரு வீடை கொடுத்துருக்கிறான்னு அந்த வீட்டுக்குள்ள சந்தோஷமா இளைப்பாருங்க. சோத்திரம். நமக்கு ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையில இளைப்பாருங்க. கொஞ்சமான சம்பளமா இருந்தாலும் அதுல இளைப்பாருங்க. எதை தேவன் நமக்கு நன்மையா கொடுத்திருக்கிறாரோ அதுல என்ன பண்ணுங்க? இளைப்பாருங்க. இருக்கிறத விட்டு பெருசா நினைச்சு இருக்கிற இளைப்பாறுதல என்ன பண்ணிடாதீங்க? தொலைத்து விடக்கூடாது. அல்லேலூயா. எரேமியா 6:16 வாசிங்க. பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வழி விலகுறவங்களுக்கு கர்த்தர் சொல்றார். சில பேர் கர்த்தரை விட்டு வழி விலகி நிக்கிறாங்க. சபைக்குள்ளதான் இருப்பாங்க, ஊழியத்துக்குள்ளதான் இருப்பாங்க, கர்த்தருடைய பிள்ளைகளா தான் இருப்பாங்க. வழி விலகி இருக்கும். வழி மட்டும் எப்படி இருக்கிறாங்க? விலகி நிக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய பூரண பாதை என்னன்னு பாருங்கப்பா. அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை பாருங்க, பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை பாருங்க, 1ஆம் நூற்றாண்டு சீசர்கள் தேவ பிள்ளைகள் வாழ்ந்த வாழ்க்கையை பாருங்க. அந்த எல்லையை, அந்த பாதையை பார்த்து திரும்பி அதுக்கு நேராக நீங்களே என்ன பண்ணுங்க? கடந்து வாங்க. அப்போ உங்க மனதுக்கு உங்க ஆத்மாவுக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும்னு ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு பிசாசு 4 பக்கம் திசையை திருப்பிடுறான். உலக ஆசீர்வாதம் தான் இயேசுவை தேடுறங்கிற இடத்துக்கு கொண்டு போயிட்டான். அந்த கடைசி காலத்துல இயேசு எதுக்குடா தேடுற, எதுக்குப்பா தேடுற அப்படின்னா, உலக ஆசீர்வாதத்துக்காண்டி. எவ்வளவு காலம் உலகத்தில் இருக்க போற? 70, 80, அதுவே சொல்ல முடியாது. 40ல புட்டாலும் புட்டுக்கிட்டதான், 60ல போனாலும் போனதுதான். அல்லேலூயா. இந்த உலகத்துல நன்மைக்காகவே இயேசுவை தேடி வாழ்க்கையை ஓடிச்சு முடிச்சிடுறது. அப்படி போயிடக்கூடாது. அப்படியெல்லாம் வழி விலகிறாதீங்க. 1ஆம் நூற்றாண்டு அப்போஸ்தலர்கள் அப்படி போகல. 1ஆம் நூற்றாண்டு சோத்திரம் திருச்சபை மக்கள் அப்படி போகல. அவங்க போன பாதையை பாருங்க. அதான் சொல்ற, உங்களுடைய பூரண பாதை இன்னதென்று விசாரிச்சு அந்த பக்கமா திரும்பு. பரலோகம் போகணும், அந்த இளைப்பாறுதலுக்குள்ள போகணும். அந்த பக்கம் திரும்பிட்டாலே உனக்கு இளைப்பாறுதல் சொல்றார். அல்லேலூயா. சத்தியத்தின்படி நடக்க முடியாது, உபதேசத்தின்படி நடக்க முடியாது. சோத்திரம். எப்படிப்பட்ட உபத்திரவத்தில் ஆண்டவருக்கு அவங்க பிரியமா வாழ்ந்தாங்க, இரட்சகரை பிடித்து கொண்டு நின்றாங்க. அது அவங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலா இருந்தது என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வழிகளிலே வழி விலகாமல் என்ன பண்ணணும்? போகணும். ஒருவேளை வழி விலகி இருந்தாலும் பூரண பாதையை திரும்பி பார்க்கணும். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை திரும்பி பார்க்கணும். ஆமை சோதர ஈசாக்கு தேவனுக்கு எப்படி தன்னை ஒப்பு கொடுத்தார், ஆமை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தார், அதை திரும்பி பார்க்கணும். யாக்கோபு எப்படி இரவெல்லாம் போராடினார், தன் தவறையெல்லாம் அவர்கிட்ட அறிக்கை இட்டாரே, மனம் திரும்பினாரே. ஆமை சோதர அதையெல்லாம் திரும்பி பார்த்து அந்த பாதையில நடவுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதல் அருளப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. 2 தெசலோனிக்கேயர் 1:6 வாசிங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை நீங்க உபத்திரவப்படுறீங்க. எதற்காக உபத்திரவப்படுறீங்க? கடனை வாங்கிட்டு உபத்திரவப்படுறீங்களா? அது நீங்களா இழுத்துக்கிட்டது, அதுக்கு தேவன் பொறுப்பாக முடியாது. சோத்திரம். உபத்திரவப்படுறீங்க, சோத்திரம், சொன்ன பேச்சை கேட்காம சோத்திரம் நீங்க விழுந்து எந்திரிச்சு வந்துட்டீங்க அப்படின்னா அது நீங்களா இழுத்துக்கிட்டது, அதுக்கெல்லாம் அவர் சொல்லல. அவருடைய நாமத்து நிமித்தம், அவருடைய சத்திய உபதேசத்திற்காய் சாட்சியாய் வாழ்கிறதற்காக நீங்கள் உபத்திரவங்களை சந்திப்பீர்களானால் ஆண்டவர் சொல்றாரு,
சோத்திரம். உபத்திரவப்படுகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிறவர்களுக்கு எங்களோடு கூட இளைப்பாறுதலையும் தேவன் பிரதிபலனாய் தருகிறதுக்கு அவர் நீதியுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்காக நீங்க ஜீவிக்கிறீங்க அப்படின்னா உங்களை உபத்திரவப்படுத்துவாங்க, புறஜாதிகள் உபத்திரவப்படுத்துவாங்க, சமுதாயம் உபத்திரவப்படுத்தும். ஆமை சோத்திரம். நம்முடைய உறவுகள் உபத்திரவப்படுத்தும். எதற்காக தெரியுமா? இரட்சகருக்காக, அவருடைய சத்திய உபதேசத்துக்காக. அப்படி யாரெல்லாம் உபத்திரவப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு உபத்திரவத்தை தந்து உபத்திரவப்படுகிற உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அது அவருடைய பார்வையில் எப்படி இருக்கா? நீதியா இருக்கு. அவருடைய நாமத்து நிமித்த உபத்திரவம் தான் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. நிச்சயமா அதை தொடர்ந்து நமக்கு என்ன உண்டாகும்? இளைப்பாறுதலை தந்து தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கடைசியா வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 57வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். அப்ப பாருங்க சோத்திர, அந்த நித்திய இளைப்பாறுதலை குறித்து சொல்லப்படுகிறது. நேர்மையாய் நடந்தவர்கள் அவர்கள் சமாதானத்தோடு வாழ்ந்து அவர்கள் சோத்திரம் படுக்கையில் இளைப்பாறுகிறார்னா ஆமை சோத்திரம் அந்த நித்திய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கை முழுவதும் நேர்மையாய் வாழ்ந்து முடிக்கணும். சமாதானத்தோடு யாவரோடு சமாதானமாய் வாழ்ந்து என்ன பண்ணணும்? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. நீங்க நித்திய இளைப்பாறுதலுக்குள்ள போகணும்னா இந்த பூமியில எல்லாவற்றிலும் நேர்மையாய் நடந்து எல்லாரோடும் சமாதானமாய் வாழ்ந்து அந்த நித்திய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசியுங்கள். அல்லேலூயா. சோத்திரம். நேர்மையா வாழணும் எல்லா பகுதியிலும். அப்பதான் நித்திய இளைப்பாறுதல். எல்லாரோடும் சமாதானமா இருக்கணும். அப்பதான் என்ன? நமக்கு நித்திய இளைப்பாறுதல். இந்த நித்திய இளைப்பாறுதலுக்குள் நம்மளை கொண்டு போய் என்ன பண்ணுகிறார்? சேர்க்கிறவரா இருக்கிறார். அதுதான் அந்த அறை வீட்டுக்குள்ள அந்த கட்டில் சொல்லி கொண்டிருக்கு. அந்த கட்டில் இந்த சத்தியத்தை தான் என்ன பண்ணிட்டு இருக்கு? பிரதிபலித்து கொண்டிருக்கு. இதை கேட்கிற நாம் ஆமை சோத்திரம். இப்படிப்பட்ட இளைப்பாறுதலுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்? கொடுக்கப்பட்ட கொஞ்ச கால வாழ்க்கையில அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே வாழ்ந்து அந்த நித்திய இளைப்பாறுதலுக்குள்ளும் என்ன பண்ணணும்? பிரவேசிக்கணும். ஆமை சோத்திரம். காசுக்காய் இடத்துக்காய் சண்டை போட்டு இளைப்பாறுதலை கெடுத்து போட்டுறாதீங்க. குடும்பத்துக்குள்ள சண்டைகளை உண்டாக்கி இளைப்பாறுதலை கெடுத்துறாதீங்க. ஆமை சோத்திரம். தேவனுடைய பழிகளை விட்டு விலகி இளைப்பாறுதலை விட்டு நீங்கி போயிடாதீங்க. இந்த பூமியில தேவன் நமக்கு கொடுத்த அந்த சோத்திர ஆசீர்வாதத்திற்குள்ள சந்தோஷமாய் வாழ கற்றுக்கொள்ளுங்க. நேர்மையாய் நடங்க. ஆமை சோத்திர. யாவரோடு சமாதானமாய் இருக்கு. கர்த்தர் கொடுத்தது போது அதற்குள்ள மன ரவியமாய் வாழ கற்றுக்கொள்ளுங்க. அது ஒரு இளைப்பாறுதல். இந்த இளைப்பாறுதலுக்குள் வாழ்ந்து அந்த நித்திய இளைப்பாறுதலுக்குள் நாம் கடந்து போக வேண்டும். அதை குறித்து தான் அந்த அறை வீட்டில் சோத்திர அந்த கட்டில் பேசி கொண்டு இருக்கிறது. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். மீதமுள்ள போதிய கர்த்தர் சித்தமானால் வருகிற நாட்களை பார்ப்போம். தேவன் தாமே சோத்திரம் மகிமைப்படுவாராக. கண்களை மூடி முழங்கால் மண்டியிட்டு கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.